பிரைஸ் த லார்ட். நன்றி இயேசுவே. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் நமக்கு வர வேண்டிய தண்டனையை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். பாவம் செஞ்சவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்ம வியாதியோடு இருக்க வேண்டிய தேவை இல்லை. நம்ம இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதி ஏசப்போட நாமத்தினாலே வெளியே போயிடும். விசுவாசம் தேவை. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு போட்டிருக்கு. நம்ம ஏசப்போட தழும்புகளால் குணமாகி விட்டோம். இதை நீங்கள் உங்கள் சிந்தனையில் வைத்துக்கொள்ளுங்கள். நான் குணமாயிட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். எல்லா வேலைகள் செஞ்சிட்ருக்கும்போது என்ன வேலைகள் செஞ்சாலும் சரிதான், மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க, வாயால் அறிக்கை செய்து கொண்டே இருங்க. உங்கள் வியாதி உங்களை விட்டு போயிடுச்சு. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.